ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன். ஸோ ஒரு வழியாக நம்ம இன்றைக்கி பஹ்ரைன் வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் எலைட் ரிசார்ட் அண்ட் ஸ்பா. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சென்டர் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ஹோட்டல் எப்படி இருக்குது, ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ரேட்டு, அதுக்கப்புறம் இந்த ஊரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ, எதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும், இங்கே எந்த இடம்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. ஹோட்டலில் என்ட்ரானதும் நம்மளுக்கு ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் அந்த வே. ஆமாங்க, ஒரே கிறிஸ்மஸ் வைப்ஸ் தான். நிறைய கிஃப்ட்ஸு, தலையை உயர்த்தி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ட்ரீ. பார்த்ததுமே வந்து செம்ம ஜாலி ஆகிட்டாங்க குட்டி பாப்பா. ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் ஜாலி. நம்ம ஸ்டே பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 6th ஃப்ளோரு. லிஃப்ட்டில் போகும்போது சைடில் பார்த்திங்க அப்படின்னா பீச்சோட ஓவரால் வியூ வந்து பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல்லேருந்து பீச்சிலேருந்து எல்லாமே வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுக்கு கத்தாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கார்னிஷ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி, இல்லை ஒரு பேர்ல் கத்தார் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் வந்து இருக்குது. ஸோ ஹோட்டல் வந்து ரொம்ப 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 பெரிய ஹோட்டல். நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பெட்ரூமு. ஸோ ஹோட்டல் ரூமுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஒன் டே, அதாவது 2 மணிக்கு செக்இன் பண்ணி 12 o'clock செக் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ண போகிறது 2 அடல்ட்டு 2 கிட்ஸ் அப்படின்றதால நமக்கு 450 ரியால் வருது. ஹோட்டல் உள்ள என்ட்ரானதும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கிச்சனு. ஸோ நம்ம 1 வீக் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஹோட்டல் சாப்பாடு வந்து ஒத்துக்காது, இல்லை ஹோட்டல் சாப்பாடு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் ஆப்வியஸ்லி இங்கே விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்தோம், இல்லைனா வந்து ஒரு ரைஸ் குக்கர் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு கூட நம்ம சமைச்சு இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கிச்சன் செட்டப் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கட்லரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பிளேட் ஸ்டாண்ட்ஸு, காஃபி மேக்கரு எல்லாமே வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சின்ன குட்டி ஃப்ரிட்ஜும் வந்து இருக்குது. ஸோ மந்த்லியாக வந்து சில பேர் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன்ஸு, அதுக்கப்புறம் வெளியில் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 month 2 month அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ், எல்லா இடத்துலையுமே ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா வந்து ரியலாக வந்து நம்ம வீட்டில் கிச்சன் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே வந்து இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தா கூட நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அடுத்தது வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ்ரூம் இருக்குது. சிங்கிள் பெட்ரூம் அப்படின்றதால ஒரு வாஷ்ரூம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் உள்ள வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்குது. அங்கே வந்து ஷவர் பண்ணுறதுக்கு, வெளியில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. 4 பேர்த்துக்கு இது ரொம்பவே தாராளம்னே சொல்லலாம். பீச் ஓரம் எட்டி பார்த்ததும் கீழே பார்த்ததும் ஸ்விம்மிங் பூல். உடனே ஸ்விம் சுட்டை கொடுங்க, இப்போவே ஸ்விம் பண்ண போனோம் அப்படின்னாங்க 2 பேரும். அம்மா தாயே கீழவே காஷன் போட்டு வச்சுட்டாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சிட்டியோட வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பீச் ஓரம் இருக்கிறதாலே இந்த ரிசார்ட்டோட விலை காஸ்ட்லி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆப்வியஸ்லி பீச் ஓரம் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஒன்லி அந்த வியூவுக்கு அவ்வளோ ரேட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 360 டிகிரி ரொட்டேட்டபுள் டிவி வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் டிவி இருக்குது. ஸோ அந்த பக்கமும் பார்த்துக்கலாம், இந்த பக்கமும் பார்த்துக்கலாம், சைட்லேயும் திருப்பிக்கலாம் போல். அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள பெட்ரூமில் இருந்து பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் வியூ வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்விம் சூட் எடுத்துகிட்டு வந்தோம், வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க. அங்கே காஷன் போர்ட் வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து தண்ணி அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. 3 டிகிரி 4 டிகிரியில் இருக்குது தண்ணியை தொட்டு பார்த்தா. ஸோ ஃப்ரீஸ் ஆகிடுவோம் போல் இருக்குது. ரூம் டூரை கண்டினியூ பண்ணலாம். இங்கே ஒரு பெரிய வார்ட்ரோப் வச்சுருக்காங்க, நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது உள்ளவே சேஃப்டி லாக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. கேஷுவல் ஜுவல்லரி வந்து எடுத்துகிட்டு வர்றது, இல்லை ரொம்ப லாங் பீரியட் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கீயோட வச்சுருக்காங்க. உள்ளே வந்து அதே மாதிரி அயர்ன் பண்ணுற ஸ்டாண்ட் மிஷின் இதெல்லாம் கம்பல்சரி இருக்கும். அது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வந்து இங்கே வச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளம்புனது எங்கே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தாங்க.
இமிக்ரேஷனில் நம்ம வெயிட் பண்ணது, நான் சொன்ன மாதிரி ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனில் 1 ஹவர் வந்து டிலே ஆனதாலையும் நம்மளுக்கு இமிக்ரேஷன்லேயும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து சேரும்போது மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. லஞ்ச் வந்து இருக்குமோ இல்லையோன்னு எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் செக் பண்ணது நம்மளோட இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, அதாவது நம்மளுக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா அஞ்சப்பர் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இங்கே இதுக்கப்புறம் வந்து நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கு, கத்தார்லேருந்து பஹ்ரைனில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ வரும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தாரோட கம்பேர் பண்ணும்போது 10 to 15% ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிரியாணி 25 ரியால் அங்கே சாப்பிட்றீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 ரியால் 18 ரியால் அந்த மாதிரி தான் இருக்கும். செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து லாலிபாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து சப்பாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட் பரோட்டாலாம் இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணியும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ இது தாங்க அன்னைக்கு சாப்பிட்டதுக்கு இதே வந்து நீங்கள் கத்தாரில் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க. இந்த ஊர் காசு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம். இங்கே வந்து பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. பிடி அப்படின்றது பஹ்ரைன் தினார் அப்படின்றது. 1 பிடி அப்படின்றது 230 ரூபாய் இந்தியன் மணியில். கத்தார் ரியாலை கன்வெர்ட் பண்ணும்போது 9.82 கிட்டத்தட்ட ஒரு 10 ரியால் அப்படின்னு வச்சுக்கலாம். நாங்கள் அப்போ நம்ம செலவு பண்ணுறதுக்கெல்லாம் பிடியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகணுமா அப்படின்னா அதான் இல்லைங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குள்ளே நம்ம எல்லா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்தியாவிலேருந்து வரவங்களே மாஸ்டர் கார்டு இருந்தால் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இங்கே நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கத்தார்லேருந்து கொண்டு வர கார்டையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கன்வர்ஷனில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றதால பிடியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரல. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ரியால் தான், அதாவது கிரெடிட் கார்டை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து சேர்ந்தனைக்கு முன்னால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரியோட நேஷ்னல் டே. 2 பேருக்குமே வந்து ஃப்ளாக் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. கத்தாரோட நேஷ்னல் ஃப்ளாகில் 8 ஒயிட் ட்ரையாங்கிள்ஸும் பஹ்ரைனோட நேஷ்னல் ஃப்ளாகில் 5 ஒயிட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அவங்களோட ஃப்ளாகில் ரெட் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு, நம்மளோடதில் வந்து மெரூன் மிக்ஸ் ஆகிருக்கு. 2 ஃப்ளாகும் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக தான் இருந்தது. அன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி முன்னால் அவங்களோட நேஷ்னல் டே. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் வந்து பஹ்ரைனோட ஃப்ளாக் இருந்தது. நாங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் கத்தாரோட ஃப்ளாக் எல்லாம் ஏன் இவங்க பறக்க விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம வீட்டு பிரில்லியன்ட் அப்போ தான் சொன்னாங்க, மம்மி 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம சாப்பிட்டு முடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30 இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு நேராக வந்து வாட்டர் கார்டன் சிட்டி வந்து பார்த்துட்டோம். சரி நைட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. முன்னாள் நேஷ்னல் டே செலிப்ரேஷன் வந்து இருந்ததால் நெக்ஸ்ட் 2 டேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து லைட்ஸ் வச்சு நல்லா பயங்கர டெக்கர் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து வெனஸ்டே அப்படின்றதாலும் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மினிமம் 10,000 ரியால் சேலரி இருக்கணும், கம்பெனிலேருந்து என்ஓசி வாங்கணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இதெல்லாம் வாங்கினா தான் நீங்கள் தண்ணி அடிக்க முடியும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சவுதி வந்து பஹ்ரைன்லேருந்து 1 hour ட்ராவல் தான். ஸோ அதனால் வீக்கெண்ட் அப்படின்னா எல்லாருமே வந்து தண்ணி அடிக்கிறதுக்காகவே பஹ்ரைனுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னும், தேர்ஸ்டே ஈவினிங் ஃப்ரைடே எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னும் வந்து ஹோட்டலில் இருக்கவங்க சொன்னாங்க. அது மட்டும் கிட்ஸு டாய்ஸ் எல்லாம் எப்படி வந்து சேல் பண்ணுவாங்க, எல்லாமே 1 பிடி தானா ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை வந்து ஃபில்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது 1 பிடி ஈக்குவல் டு 1000 ஃபில்ஸ் அப்படின்னும். ஸோ ஒரு பிடிக்கு கம்மியாக இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.1, 0.2 அப்படின்னு இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு ஒரு 2-3 டாய்ஸ் எல்லாம் வாங்கணும். 5.3 என்னவோ வந்து பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 53 ரியால் அந்த மாதிரி தான் வந்து வருது. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து சூப்பராக வந்து நடந்தது. ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் வந்து பண்ணாங்க. அந்த வாட்டர் கார்டன் சிட்டியிலேருந்து வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் திங்ஸ் லைக் அப்போ அந்த காலத்தில் டிவி இருந்தது, அவங்க சாப்பிட்ற அந்த குபூஸ் எல்லாம் எப்படி வந்து சமைச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வெசல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அது எல்லாமே வந்து இந்த இடத்துல அழகாக வச்சுருந்தாங்க. கத்தாரை விட பஹ்ரைன் ரொம்ப சின்ன கண்ட்ரி தான். ஓவரால் பாப்புலேஷன் 1.4 மில்லியன் தான். இந்த கண்ட்ரியோட மெயின் சோர்ஸும் ஆயில் தாங்க. அது மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் சிவிலுக்கு நிறைய ஜாப் ஓப்பனிங் இருக்குது. அப்படி ரொம்ப கூலாக இருந்ததால் வந்து மாலுக்குள்ளே வந்து போயிட்டோம். மால்ஸில் வந்து போனதுக்கப்புறமா வந்து சொல்லவே தேவையில்லை, ப்ளே ஏரியாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்ஸ் ஜோன் இருந்தது அங்கேயுமே. 12 வீடியோ என்னவோன்னு நினைக்கிறேன். 1 ஹவருக்கு வந்து பே பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க ஆடினதோடு இல்லாமல் நம்மளே சேர்த்து ஆட விட்டுட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த பஹ்ரைனுக்குள்ளே வந்து நம்ம இன்கேஸ் வந்து நம்ம ஒரு ஜாப் கிடச்சி உள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா வந்து ரெண்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வித்தவுட் ஃபர்னிஷிங் சிங்கிள் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தார் ரியாலுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1400லேருந்து 500 வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம் வித்தவுட் ஃபர்னிஷிங். வித் ஃபர்னிஷிங்னு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 பிடி வந்து வருது. இதுவே நீங்கள் டபுள் பெட்ரூம் அப்படின்னு போனால் 250 பிடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு வீடுமே கூட்டிகிட்டு போயிட்டு காட்டினாங்க, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கொஞ்சம் லக்ஸரியாக ரொம்ப நல்ல டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா 300லேருந்து 400 450 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து வருது. வில்லாவில் ஷேரிங்கும் அந்த மாதிரியும் வந்து பண்ணுறாங்க. ஸோ 450 பிடி அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4500 ரியாலாக இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம கத்தாரில் இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே 5000 6000 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ இதே வீடு அங்கே கிடைக்கணும் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400லேருந்து 450 வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ரெண்டல்லாம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் பிரச்சனை என்னென்னா அவங்க இந்த வாட்டர் எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து தனியாக வந்து பே பண்ணிகிட்டு இருக்காங்க. விளையாட்டு ஆடி எவ்வளோ டிக்கெட் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்ட்டு இப்போ இவ்வளோ டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தா ஒரு 10 ரியாலுக்கு ஒரு டாய் தான் வந்து கொடுப்பாங்க. அதில் பட் ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸு பேக்ஸு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு வந்து இங்கே விட அது அதிகமாகவே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். மேக்ஸிமம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவிலேருந்து தான் நாங்கள் கொண்டு வருவோம், இங்கே ட்ரெஸ் ஷாப் போக மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 1 hour எப்படா முடியும்னு எனக்கு இருந்தது. ஸோ ஃபைனலாக என்னை வந்து விளையாட வச்சுட்டாங்க. 30 செகண்ட்ஸில் 3 ஃபிஷ்ஷு பிடிக்கணும், அதுதான் வந்து டார்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு பின் வீல் ரொட்டேட் பண்ணுவாங்க. அதில் வந்து எந்த பாயிண்ட் வந்து வருதோ அதை பேஸ் பண்ணி ஒரு டாய் வந்து கொடுப்பாங்க. 3 ஃபிஷ்ஷுக்கு நான் 4 ஃபிஷ்ஷே வந்து எடுத்துட்டேன். அவர் 3 மட்டும்தான் அக்செப்டட்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பின் வீலை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு வந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு குட்டி என்ன கொடுத்தாங்க, கேமல் வந்து கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். குட்டி கேமல் வந்து கிடச்சிது. ஸோ பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம். போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மணமால இருந்து அதை சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மால்ஸ் தான் வந்து மெயினாக சொல்கிறாங்க. அதை தவிர்த்து நம்ம போனோம் அப்படின்னா வந்து ஐலேண்ட் வந்து இருக்குது அப்படின்றாங்க. குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்னதாக இப்போ நம்ம போனோம் இல்லைங்களா, நைட்டு போனது வந்து வாட்டர் சிட்டிஸ் வந்து போயிருந்தோம். அப்புறம் வந்து சூக் வாக்கிஃப் நம்ம இங்கே கத்தாரில் இருக்கிற மாதிரியே வந்து அங்கே ஒரு சூக் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி. ஒரு கிருஷ்ணர் டெம்பிள் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் கோவிலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன். நம்ம லன்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிட்டதால நைட்டு டின்னர் வந்து ஏதாவது சாட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா, பானிபூரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ரேட்டு வந்து மால்ஸுக்குள்ளே எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 பிடி. அதாவது நம்ம கத்தாரில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 25 ரியால் வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்றோமா இருக்கும். டேடி டூ பானிபூரி, அது வந்து டீ. அவன் வந்து அது வந்து சாஃப்ட். யூ லைக் இட்? யம்மியா? யூ டோன்ட் லைக்? யூ டோன்ட் லைக்? ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பஃபே எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கோல்டு ஷாப் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்க சூக் வாக்கிஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் பஹ்ரைனை பற்றின வேறு சில இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன் அன்புடன்.